Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.4ல first sum write in rectangular form. இதில் first subdivisionல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதுக்கு ஹோல் பார் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் நம்ம இதை தனித்தனி காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதி அதுக்கு பார் போட்டுக்கலாம். ஸோ இப்படி பார் இருந்ததுன்னா அதில் இமேஜினரி நம்பரோட சைன் மட்டும் மாறும். அதாவது 5 + 9ங்கிறது 5 - 9i அப்படின்னு மாறும். சிமிலராக இங்கே 2 - 4iங்கிறது 2 + 4i அப்படின்னு மாறும். ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 7 - 5i வரும். செகண்ட் சப்டிவிஷன் இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 10 - 5i + 6 + 2i இதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். அதாவது 6 - 2iயோட. ஸோ என்னாகும், ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 × 6 = 60 - 5 × 2 = 10. இது வந்து -10, ஏன்னா மைனஸ் வந்து i² வரும். தென் ப்ளஸ் i 10 × -2 -20 6 × -5 -30 டிவைடட் பை இது a + b a - b ஃபார்மெட்டு. அப்போ a² - b² வரும். 36 - 4 இங்கேயும் i² வேல்யூ -1ங்கிறனால இது +4 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அப்போ ஆன்சர் 50 - 50i / 40 வரும். ஸோ இதை நான் தனித்தனியாக எழுதுனா 50/40 -50/40iன்னு வரும். ஸோ ஜீரோஸ் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 5/4 - 5/4i. தேர்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு வந்து 3i பார் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து -3i ஆகிடும். தென் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். இன்ட்டு 2 + i / 2 + i பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -3i ப்ளஸ் நியூமரேட்டர் அப்படியே வந்துடும் 2 + i. இது வந்து a² - b² ஃபார்முலா. ஸோ இது வந்து 4 -1 வரணும். i² வேல்யூ 1ங்கிறனால +1 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து -3i + 2 + i/5. இது வந்து எல்சிஎம் எடுத்தால் இந்த 5 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு -15i + 2 + i/5. அதாவது 2 - 14i/5. ஸோ இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்க போகிறோம். 2/5 - 14/5i.